ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியாச்சு. இதை ரீபோஸ்ட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. அதனால தான் இந்த போன வருஷம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் மாங்காய் மரம் இருந்தும் மாங்காய் வைக்கலன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் திருடி சாப்பிட்டோம். ஆனால் இந்த வருஷம் சொந்த வீட்லேயே எங்களை மாங்காவை திருடி வச்சுட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இருக்கவங்க கிட்ட நாங்கள் மாங்காய் கேட்டோம். வேணாம், அது மரத்துலேயே பழுத்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் பறிச்சுக்கிறோன்னு சொன்னாலும் கேட்கல. சரின்னு அவங்க இல்லாத நேரமாக பார்த்து நாங்கள் எங்கள் சொந்த வீட்லேயே மாங்காவை திருடி அதை அம்மியில் வச்சு நசுக்கி உப்பு மிளகா போட்டு சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது நசுக்குனதாங்க போச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கூழுக்கு இது வச்சு சாப்பிட்றதுக்கு. நிஜமாகவே கூழ் கஞ்சிக்கு இந்த மாதிரி மாங்காவை அம்மியில் உப்பு மிளகா போட்டு நசுக்கி சாப்பிட்டிங்கன்னா அதோடு சேர்த்து ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷே வேறு எதுவும் இருக்க முடியாது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அன்றைக்கி காலையில் ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாக எங்களுக்கு இருந்தது. எங்கள் குழந்தைங்களும் எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸும் எல்லாமே நல்லா சாப்பிட்டாங்க விரும்பி. இந்த மாங்காய் எப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் புளிப்பே இல்லாமல் கொஞ்சம் லைட்டான ஒரு இனிப்பில் இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது குடிக்கிறதுக்கு. கூழுக்கும் உப்பு மிளகா வச்ச மாங்காய்க்கும் காம்பினேஷன் அடிதூளாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த காம்பினேஷன் பிடிக்குன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.